உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வாக்கியம் ஒருவர் வாசிக்க கேட்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நீங்களும் நாங்களும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேற யாருக்கு இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு காரியம் இல்லை பெரியமானவர்களே. உலகத்திலே 10,000 பேரிலும் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை. அவருக்கு தான் பர்த்டே கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 25ஆம் தேதி பர்த்டே. செத்து போன நாளைக்கு யாருக்காவது பர்த்டே கொண்டாட முடியுமா? உயிரோடு இருக்கிறதுனால பர்த்டே கொண்டாடுறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தாம் சொன்னபடியே அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய திவ்ய தாசனாகிய யோவான் வயது முதிர்ந்த நிலையில துருக்கி தேசம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தீவு பத்மூன்ற என்ற தீவில் கொண்டு போய் அவரை தூக்கி போட்ட பொழுது அங்கே பலவிதமான வேதனைகள் மத்தியிலே அங்கே இருக்கும் பொழுது பாருங்கள், கர்த்தருடைய நாளிலே அவர் ஆவிக்குள்ளாரார். ஆவிக்குள்ளான பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கிறார், பரம தரிசனத்தை பார்க்கிறார் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் அவருக்கு பின்னாடி ஒரு சத்தம் உண்டாகிறதுக்கு, பெருவெள்ளத்தின் இரைச்சல் உள்ள சத்தம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உடைய ஒரு திறவுகோள்களை நான் எடுத்துக்கொண்டேன் சொல்றார். ஒரு எல்லை சொல்லும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார் பிரியமானவர்களே. அவர் விசுவாசிக்கிறவர்கள் மரணத்தை குறித்து பயம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதை குறித்து பயம் கிடையாது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதாக எபிரேயர் 9:27 போடப்பட்டிருக்கு. இந்த பூமியில பிறந்த எல்லாரும் ஒரு நாளைக்கு கண்ணை மூடி தான் ஆகணும். உண்மைதானுங்க. ஆனா எங்க போறோம்? அவரை விசுவாசிக்கிறவர்கள் பரம ராஜ்யத்துக்குள், அதாவது பரதீசுக்குள் நுழைவார்கள். ஒரு எல்லை சொல்லும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு. மற்றவங்களாம் நம்பிக்கையற்ற நிலைமையில போவாங்க, மரணத்தை குறித்து பயந்துகிட்டு போவாங்க. எங்க போவோமோ பெரிய பெரிய ஞானிகள்லாம் பயந்துகிட்டு முகம் வெளுத்து போயிருப்பாங்க பெரியமானவர்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளோ மகா சந்தோஷத்தோடு. அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை ஜெயித்தார் பெரியமானவர்களே. எப்படி கொண்டு போய் அவரை வச்சாங்களோ அப்படியே அவர் வெளியே வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புருனே தேசத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப வேண்டிய டேனியல் மோசஸேன்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க பிஸ்னஸும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் புருனே தேசத்தில் $500 புருனே $500 இருக்குது. அந்த ரூபா நோட்டு அடிக்கிறதுக்காக அவருக்கு என்ன ஒரு ஆர்டர் கிடைச்சது அவருடைய குரூப்புக்கு. இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு இந்த $500 நோட்டு அடித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப இவங்க புறப்பட்டு போனாங்க. போயிட்டு அந்த டாலர் நோட்டு எங்கே இருக்குன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரகசியமான ஒரு இடத்துல அந்த டாலர் நோட்டு வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துக்கு அவ்வளோ சாதாரணமாக யார் 3 கதவு தள்ளி போகணும். 3 கதவு கம்ப்யூட்டரில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இரும்பு கதவு அதை தாண்டி உள்ளே போன பிறகு அந்த நோட்டு அங்கே வச்சுருக்காங்களாம். அந்த ரெக்கார்ட் ரூமில் பத்திரமா வச்சுருக்காங்க. ரொம்ப விளையாடப்பட்ட அந்த நோட்டு. அவ்வளோ அந்த நோட்டு இவங்க வாங்கி அதில் தான் அந்த நோட்டு பிரிண்ட் போடணும். அதுவும் கணக்கு இவ்வளோ ஒரு பேப்பர் வேஸ்ட் ஆனால் கூட அதை பணம் கட்டி ஆகணும். அந்த ரூமுக்குள்ளே இவங்க போகிறப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும் பொழுது முதலாவது ஒரு கேட் இருந்துச்சுங்களாம். கம்ப்யூட்டர் கணக்கு அப்படி ஒரு மாதிரி ரெட் லைட் கிளிக்னு எரியுதுங்களாம். அதில் டிவியில் தெரியுதுங்களாம் இவர் எவ்வளோ உயரம் இருக்கிறாரு, எவ்வளோ வெயிட் இருக்கிறான்னு சொல்லிட்டு அதை டிவியை காட்டுதுங்களாம். இவங்க ஒன்றுமே பண்ணலை. முதல் கேட். செகண்ட் கேட்டு போன உடனே பாருங்கள் இவங்க என்ன பிளட் குரூப் எப்படி இருக்கிறாங்க, ஹார்ட் எந்த அளவுக்கு துடிக்குது, அப்புறம் எல்லாத்தையும் அந்த 2வது காட்டுதுங்களாம். 3வது கதவு காட்டும் பொழுது அது இன்னும் துல்லியமாக ரேக எவ்வளோ இருக்குது, கைராக இதெல்லாம் எல்லாம் காட்டுதுங்களாம். இந்த 3 கதவுகள் தாண்டி உள்ளே போனால் இந்த பேப்பர் வச்சுருக்குறாங்களாம். அதை போய் பார்த்துட்டு அதெல்லாம் பேசிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, பேப்பர்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்போ அவர் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் மாற்றமாகி உள்ளே போனால் கூட வெளியே போனால் கூட போக முடியாதுன்னாங்க. எப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேப்பர், ஒரு சின்ன துண்டு தாங்க, அதை தூக்கி பாக்கெட்டில் போட்டு நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னாங்களாம். வெளியே போகிறாராம். அந்த கேட்டு மூடிட்டு தான். கேட்டு தாண்டும் போது அப்படியே கிராஸ் ஆகுதான். அடுத்த கேட்டு தன்னால் மூடுதுங்களாம். ஏன் தெரியுங்களா? போகிறப்போ இவர் 63 கிலோ இருந்திருப்பார்.
வெளியே வரப்போ அந்த சின்ன பேப்பரு 63.02, அது 2 பாயிண்ட் ஒரு பேப்பர், அந்த வெயிட்டுக்கு பிரேக் பண்ணிடுது. அது அந்த பேப்பர் கொண்டு போகலாம் இல்லைங்களா? மனுஷனை விட எவ்வளோ துல்லியமாக இன்றைக்கி கம்ப்யூட்டர் பார்த்தீங்களா, எவ்வளோ ஜோராக இருக்குது பார்த்தீங்களா பிரியமானவர்களே? எப்படி போகிறோமோ அப்படியே வந்தால் தப்பிச்சோம். உள்ளே போய் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சா கூட வெளியே வர்றது கஷ்டம், டேஞ்சர் தான். அந்த தண்ணியை வெளியே போன பிறகு தான் அவங்க வெளியே வரணும். எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா பெரியமானங்களே, மரண குகை, பாதாளம், அந்த 3 நாள் இரவும் பகலும் அங்கே இருந்து அப்படியே வெளியே வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. ஒரு பாக்கியங்க நமக்கு, ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆராதிக்கிறோம் பெரியமானவர்களே. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? உயிரோட தானே இருக்கிறோம். உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, கை தூக்கி வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. அப்போ உயிர்த்தெழுந்த ஜனங்களுக்கு, உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு எப்படியாப்பட்ட சாமி வேணுங்க? ஒரு உயிருள்ள தெய்வம் வேணும். ஆமென். உயிரோடு இருக்கிற ஜனங்க ஒரு செத்த தெய்வத்தை ஆராதிக்கலாமா? யோசித்து பாருங்க. ரொம்ப பேர் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அதுபோல் சமாதியில் போய் கும்பிடுறது, தோட்டத்தில் போய் கும்பிடுறது, மரத்துக்கு முன்னாடி கும்பிடுறது, எவ்வளோ பாருங்க மாற்றம் இருக்குது பாருங்க. ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற ஜனங்கள், உயிருள்ள ஜனங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வேண்டும். அவர் யாருன்னா அவர் தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் பாருங்கள், அவர் அந்த நாளிலே அந்த பாதாளத்தையும் மரணத்துக்கும் உரிய திறவுகோள்களை பிடுங்கிட்டார் அவர் சாத்தாங்கையிலிருந்து. அதுக்கு முன்னாடி எல்லா மரண பயத்துக்கு அடிமையாக இருந்தாங்க பெரியமானவர்களே. ஆண்டவர் அதை உடைத்தார். ஆண்டவர் சிலுவையில் பாடுபட்டார். சிலுவையில் பாடுபட்டது மாத்திரமல்ல பெரியமானவர்களே, மத்தேயு 28ஆம் அதிகாரம் நீங்கள் 11 படித்து பார்த்தீங்களா, அந்த எத்தன் என்று அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ துன்பப்படுத்தியிருக்காங்க தெரியுங்களா? எவ்வளோ வார்த்தைகள் கொடுத்தாங்க தெரியுங்களா? எத்தன்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல அவரை பைத்தியக்காரன் என்று சொன்னாங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் போது ஒரு இடத்துல சொன்னாங்க அவர் மதி மயங்கி இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பலவிதமான வார்த்தைகள், இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று அவரை வேதனைப்படுத்தியிருக்கிறாங்க. இவ்வளோ பண்ணிட்டு பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் சகித்தார் பெரியமானவர்களே. அவ்வளவு சகித்தார். நிந்தையை சகித்தார், பாடுகளை சகித்தார், எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவர் சிலுவையில் கடைசி காரியம்தான் சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார் பெரியமானவர்களே. சிந்தனதனால தான் பிசாசை ஜெயித்தார் ஆண்டவர். ஆமென். பிசாசை ஜெயித்து மூன்றாம் நாள் தாம் சொன்னபடியே அவர் சொல்லி திடீர்னு நடந்து போயிடலங்க. இந்த ஆண்டவருடைய பாடு மரணம் திடீர்னு நடந்து போயிடல. எல்லாம் சொல்கிறாங்க திடீர்னு இறந்துட்டார, என்ன செஞ்சாரான்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை பெரியமானவர்களே, தெரியாதவங்க சொல்லுவாங்க, அவர் ஏற்கனவே சொன்னார், மனுஷகுமாரனாக என்னை பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவேன், அவர்கள் என்னை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்கள், ஆனாலும் நான் மூன்றாம் நாள் உயிரோடு வாழ்வேன் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தெய்வம், அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள
அந்த திறவுகோள்களை அவர் எடுத்ததுனால தான் இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு நடுங்குது. இன்னைக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய நாமத்தினாலே இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், ஒரு துடிப்புள்ள கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு துடிப்புள்ள கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ மெதுவாக சாப்பிட்டா வர்றவங்க சாப்பிட்டா இருப்பாங்க பெரியமானவர்களே. பிசாசோடு ஒத்து போகிற ஜனங்கள் இருப்பார்கள் பெரியமார்களே. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆராதிக்கிற அந்த ஜீவனுள்ள கிறிஸ்தவர்கள் பாருங்க, அவங்க பிசாசுக்கு உலகத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. எப்படிங்க அதை எதிர்த்து நிற்கிறது? எப்படி எதிர்த்து நிற்கிறது? பொய் சொல்லாமல் இருக்கிறது எதிர்த்து நிற்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னாருங்க, உங்கள் பிதாவாகிய பிசாசானவன் பொய்யுக்கு எப்படி இருக்கிறான்? பிதாவாக இருக்கிறான். ஆண்டுக்குமா நம்ம சொல்கிறோமா? அடிக்கடி ஒரு நாளைக்கு எப்படியாவது ஏதாவது ஒன்று புகுந்துடுது இல்லைங்களா? ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டேன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறோம் இல்லைங்களா? ஆனால் சில பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, 4 தானேங்க இன்றைக்கி சொன்னேன், காலையில் சூரியன் வெடிச்சதில் 4 பொய் தானே சொல்லிக்கிறேன், இன்னொரு 4 சொல்லிடுவோம் சொல்லிட்டு அப்படி சில பேர் நினைக்கிறது. சில பேர் அதே போகட்டும். யோசித்து பாருங்கள் பெரியமானங்களே, பொய் ஆண்டவருக்கு பிடிக்காது. அது சின்ன பொய்யாகட்டும், அது பெரிய பொய்யாகட்டும், எது வந்தாலும் சரி தேவனுக்கு அது பிடிக்காத ஒரு காரியம் பெரியமானவர்களே. ஆனால் ஒரு இடத்துல ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. அந்த காலத்தில் நடந்து ஒரு ஆள் என்ன பண்ணாராம், எங்கேயோ ட்ராவலிங் போயிட்டுருக்கிற வேளையில் அந்த பழங்காலத்து கதை, ஓடு பிரித்து அடித்து கொடுக்குறோம். வீட்டில் இருக்கிற ஓடெலாம் பழைய ஓடு பெரட்டி போட்டு துடைச்சி கொடுக்குறோம். போகிற வழியில் ஒரு பெரிய ஒரு பாத்திரம் கிடச்சிதுங்களாம். ஒரு இடத்துல மண் ஒரு வாட்டி இருந்தால் அதை எடுத்து பார்த்தா ஒரு பெரிய பாத்திரத்தில் எல்லாம் தங்க காசு இருந்தால். அப்போ ஒரு தூதன் வந்து சொன்னானா, ஏப்பா இதெல்லாம் எடுத்துக்க கொண்டு போ அப்படின்னார். எல்லாத்தையும் அவன் பேக்கில் போட்டுக்குன்னு போகிறப்போ அந்த வெறும் பானையை வைக்காத, எதனா போட்டு போ, 4 காசு போட்டு போன உடனே அவன் எண்ணி 4 போட்டுக்கிறான். சில பேர் அப்படியே சொன்னதுக்கு படிவாங்க, எதில்? கொடுக்குற விஷயத்தில் மட்டும் எண்ணி 4 காசு போட்டு அவன் மிச்சத்தெல்லாம் மூட்டை கட்டின்னு போயிட்டான். அந்த வீட்டில் கிராமத்தில் அந்த ஒரு அம்மா வீட்டில் போய் பேசி முடிச்சுட்டு இந்த பழைய ஓடெலாம் இறக்கி துடைச்சி சுத்தம் பண்ணி அந்த ஓடு மறுபடியும் போடணும். அங்கே கொண்டு ஒரு பெரிய மூட்டையாக கட்டி வச்சுட்டு ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செய்கிறாங்க, அந்த ஓடு பிரிக்கிற ஆளுங்களுக்கெல்லாம். பழங்காலத்து கதை. அந்த அம்மா கேட்டாங்க, அந்த வீட்டில் பருப்பு சாதம் வைக்கிறது, பருப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, கடைக்கு போய் பருப்பு வாங்கிட்டு வரேன். அப்போ இது என்னப்பா மூட்டை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கணும், தங்க காசுன்னு சொல்லியிருக்கணும். சொன்னால் உடனே அந்த அம்மா எடுத்துக்கும் இல்லைங்களா? என்ன சொன்னது, இதுவாம்மா வர வழியில் 4 கிலோ பருப்பு வாங்கி அந்த 4 படி பருப்பு மூட்டை கட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ண அவசரத்துக்கு இந்த ஆள் ஓட பிரிக்கிற நேரத்தில் அந்த அம்மா மூட்டையை பிரிச்சுட்டாங்க. மூட்டையை பிரித்து பருப்பு தானே எடுத்துக்கலாம், அப்புறம் வாங்கி போட்டலான்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா எல்லாம் தங்க காசு. ஆடா துவரம் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டாங்க. மேலே ஒரு துவரம் பருப்பு ஓடு பிரிச்சும் கிடக்குது, இங்கே தங்கத்தை வச்சுட்டு உடனே எல்லாத்தையும் எடுத்து வேறு இடத்துல பேக் பண்ணிவிட்டு ஒரு 4 மரக்கா பருப்பு வாங்கி அங்கே மூட்டை கட்டிட்டு எப்பயும் போல் சைலண்டாகிறாங்க. நம்ம இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் கூலியெல்லாம் வாங்கிட்டு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு இவர் போகிற வழியில் என்ன வெயிட்டு கம்மியாக, என்னம்மா வெயிட்டு கம்மியாக இருக்குது, தெரிலங்க நான் பார்க்கலங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. இவர் ஒரு பெரிய பொய், அதுக்கு மேலே அது ஒரு பெரிய பொய்யாக இருக்கும் இல்லைங்களா? உடனே கொண்டு போய் வெளியே கொண்டு வரும். ஒன்று பிரித்து பார்த்தா எல்லாம் தோரம் பருப்பாக இருக்குது, எல்லாம் தங்கம். ஐயோன்னு சொல்லிட்டு அங்கே வழியில் ஒரு தூதன் இருந்தார். அந்த இடத்துக்கு வந்தால் அங்கேயும் அசரி வாக்கு என்ன வருதுன்னா, எப்பா உன்னுடைய பாவத்தினால தான் நீ போன, இது நடக்கும்னு எப்போவே எனக்கு தெரியும், அதனால தான் அந்த பானையில் எதனா போட்டு போன்னு சொன்னேன், நீ போட்டது 4 தான் இருக்கு, நீயே எடுத்தும் போனார். அவன் இவனுக்கு நல்ல இருதயம் இருந்து கூட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுருந்தான்னா அப்போ தான் நினைக்கிறாங்க நம்ம அதிகமாக கொடுத்துருந்தோம்னா நமக்கு அதிகமாக கிடச்சிருக்குமேன்னு சொல்லிட்டு. சில பேர் அந்த இருதயம் அப்படி இருக்காது. 2வது அவங்க இருதயம் பாருங்கள் எப்பவுமே பொய், காலையில் எழுந்தாலும் பொய், நைட்டு படுக்கிற வரைக்கும் சில பேர் பொய் தான் பெரியமானவங்களே. அதுபோல் நம்ம இராதபடிக்கு பொய் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது பெரியமானவர்களே. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து பாருங்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாழ்மையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்துட்டு பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ள மத்தியில் ஆண்டவர் வந்து சாப்பிட்டா வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் போய் எல்லாரையும் போய் தன்னை துன்பப்படுத்தவங்களை போய் எல்லாம் போய் கெடுக்கல பெரியமானவர்களே. அதேமாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு முதல்ல பாருங்கள், அந்த அண்ணா காய்பா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆரியர் சங்க ஆளுங்களாம் இருக்கிறாங்க. அந்த போர் சேவகர்கள் பாருங்கள்,
இந்த கல்லறை புரட்டப்படுது. ஆனால் ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும், கல்லறையில் மேலே போட்டு இந்த கல் திறந்த பிறகு ஆண்டவர் வெளியே வந்தாரா, அதுக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டாரா? எப்போ வந்தார் ஆண்டவர்? அவர் அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டார். அல்லேலூயா. அவரால் முடியும். மூடப்பட்ட கல்லிருந்து வெளியே வர முடியும் பெரியமானவர்களே. பூட்டப்பட்ட கதவு மத்தியிலே போறாருன்னா ஏன் அவரால் முடியாது? ஒரு முறை செங்குத்தான மலைக்கு கொண்டு போய் கல்லால் அடிக்க போறாங்க, அவங்க நடுவுலேயே ஆண்டவர் கடந்து போறாரு. ஜனங்களுக்கு தெரியல. பார்த்தீங்களா? அவரால் எதையும் செய்ய முடியும். அவருக்கு அந்த வல்லமை உண்டு. அவர் தேவனுடைய குமாரன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இருக்கும்போது பாருங்க, அந்த உயிர்த்தெழுந்த அந்த நாளில் பாருங்க, ஃபர்ஸ்ட் சாட்சி அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அந்த காவலர்கள் போய் என்ன செய்கிறாங்க, போய் சேவரர் இவர்கிட்ட போய் சொல்றாங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம் படித்து பாருங்க பார்க்கலாம். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அப்போ பாருங்க, அறிவிச்ச உடனே என்ன அறிவிச்சாங்க? இந்த மாதிரி அவர் உயிரோடு எந்திரிச்சிட்டாரு, கல்லறை திறந்துடுது, தூதன் வந்தார், நாங்களாம் செத்தவங்களை போல கீழே விழுந்துடும் சொன்ன உடனே அவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க தெரியுங்களா? அப்படியே அதை இருட்டடிப்பு பண்ணுறாங்க. நீங்கள் போய் என்ன சொல்கிறீங்களா, நாங்கள் நித்திரை பண்ணும் பொழுது அவங்க சீஷர்கள் வந்து களவாய் கொண்டு போனார்கள் சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுக்குறோம் அவங்ககிட்டே ஒரு பொய் உண்டாவது பார்த்தீங்களா? அவனே மாற்றான் பாருங்க. பொய் சொல்லி பாருங்க, அதை மாற்றுறதுக்கு இன்னொரு பொய் சொல்ல வேண்டியது வரும். கடைசியில் அவன் வார்த்தையில் அவன் மாட்டிக்குவான். நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா, அந்த போர் சேரில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவர்கள் சீஷர்கள் தான் கொண்டு வாங்க. சரி, நித்திரை பண்ணும்பொழுது கண்ணை தந்துக்கு நித்திரை பண்ணுவாங்களா, கண்ணை மூடி நித்திரை பண்ணுவாங்களா? சொல்லுங்களேன். கண்ணை மூடிக்கு தான். அப்போ கண்ணை மூடிக்குன்னு இவன் தூங்குறான். சில பேர் கண்ணை தந்துன்னு தூங்குவாங்க இல்லைங்களா? அது எங்கன்னா சர்ச்சில் தான். உலகத்திலே கண்ணை திறந்துக்குன்னு தூங்குறாங்கன்னா சர்ச்சில் இருக்கிற விசுவாசிங்க தான். ஆளுங்க இருப்பாங்கன்னா கவனமெல்லாம் எங்கே இருக்கும் இல்லைங்களா? என்னப்பா இன்னைக்கு புதுசாக சர்ச்சு கூட்டி வந்தாங்க, என்ன இன்னைக்கு சீக்கிரம் முடித்தா நான் மெரினா பீச்சு, செத்த காலேஜி, எல்லா காலேஜும் சுற்றணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணை தந்துட்டு தூங்குறவங்க அவங்க. ஆனால் அந்த சேவர்கள் பாருங்க, கண்ணை மூடிட்டு தூங்குறாங்க, அவங்க சீஷர்கள் கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? நீ தான் கண்ணை மூடின்னு தூங்குறியாப்பா, உனக்கு எப்படி தெரியும் சீஷர்கள் தான் கொண்டு போனார்கள்னு சொல்லிட்டு? எப்பவுமே பொய் நிலைக்காது, பொய் மாத்திரம் நிலைக்காத பெரியமானவர்களே. அதுபோல் அவர்கள் சொல்லும்போது இதே ஒரு பெரிய சாட்சி. அந்த காத்திருந்த காவல் காத்த சீஷர்கள் முதலாவது சாட்சி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், அவருக்குள்ள பெருமை இல்லை. அவர் உயிர்த்தெழுந்து நேராக போய் அந்த பிரதான ஆசாரியர்கள் அண்ணா காய்பா இவங்களாம் அவங்க மிரட்டி இருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த பெருமை கிடையாதுங்க. நம்முடைய ஆண்டவர் மிகுந்த தாழ்மை உள்ளவர். அல்லேலூயா. கழுதை குட்டியாகிய மரியின் மேல் மிகுந்த தாழ்மையாக நம்ம கூட ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். பெருமை இருக்கக்கூடாதுங்க, ஆவிக்குரிய பெருமை இருக்கக்கூடாது, எந்த விதமான பெருமை இருக்கக்கூடாது. எங்கள் ஆஃபீஸுக்கு ஒருத்தர் வந்தாருங்க, அது லேண்டு விஷயமா. வர்றப்போ அவர் ஒரு போதகர், அவர் ஊழியம் செய்கிறவர், அவர் அண்ணா நகரில் சிபிஎம். அப்போ போய் பிரான்ச் பாஸ்டர் அவர் பார்த்து பழக்கமானார். அப்போ ஒரு நாள் அவங்க சர்ச்சுக்கு வர சொல்லியிருந்தார், கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், அங்கே போயிட்டேன், கிளம்பி போயிட்டேன். இந்த சின்ன கேசட்டுங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டேன். ஆராதனை நடந்துட்டு இருக்குது, கரெக்டாக போயிட்டேன். போன உடனே அவர் என்ன பண்ணார் பாருங்க, அழைச்சவர் உபயோகப்படுத்தணும் இல்லைங்களா? என்ன சொன்னார், இப்போ எந்த சர்ச்சு போகிறீங்கன்னு கேட்டார் அவர். இப்போ நான் போகிற சர்ச்சு சொன்ன உடனே, ஐயோ நாங்கள்லாம் சத்தியத்தை விற்க மாட்டோமே, நீங்கள் சத்தியத்தை விற்றுட்டீங்களே, ஆகினால் இங்கே வேணாங்க அப்படின்ட்டாரு. அப்போ எனக்கு டைமும் வேஸ்ட்டு, ஒரு பக்கம் மனசு கஷ்டம், வெறுப்பாக இருந்தது. உடனே அங்கேருந்து நேராக அம்பத்தூர் புறப்பட்டு போயிட்டேன். மண்ணூர் பேட்டைன்னு ஒரு இடம், அங்கே ஒரு ஏசிஐ சர்ச் பிரான்ச் இருக்குது, பாஸ்டர் பால்ராஜன் இருக்கார். அங்கே போய் நிறுத்தினோடனே உள்ளேருந்து ஆள் வருது. பாஸ்டர் பார்த்துட்டு கூட்டு உடனே ஒரு ரவிபால் இங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய வார்த்தை ரவிபால் வாயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அன்றைக்கி பிரசங்கம், அன்றைக்கி செய்தி கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். சில நாட்கள் கழித்து அதே ஊழியம் செய்கிறவர் என்னாச்சுன்னா, இங்கே சிமெண்ட் ரோடுன்னு ஒன்று இறங்குது, அங்கே ஏர்போர்ட் பக்கத்தில், அங்கே பிரான்ச்சில் போட்டிருந்தாங்க. அங்கே எதற்கோ ஒரு பார்க்க போயிருந்தால் அவர் அந்த சர்ச்சில் உட்காந்தார். முக்கியமான விஷயமா அந்த சர்ச்சு மெம்பர் அவர். பார்த்தா இவர் அங்கே இருக்கிறவர் இங்கே இருக்கிறாரு. கடைசியில் நான் அவர்கிட்ட பேசலை, சரி வேலைன்னு என் வேலையை பார்த்து நான் வந்துட்டேன். நான் போய் ஒரு 10-15 நாள் பாருங்கள், அவர் காணாமல் போயிட்டார். அவர் எங்கே இதுக்குள்ளே வருகை வந்துச்சான்னு பார்த்தா, அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பெண்ணை அவரை கூட்டிக்கின்னு ஜாலியாக போயிட்டாராம். பார்த்தீங்களா, வாயின் வார்த்தை, சத்தியத்தை நாங்கள் விற்க மாட்டோன்னு இவரையும் சேர்த்து வித்துட்டார் அவர்.
சத்தியத்தை மக்க வைக்கல, இவரையும் சேர்த்து வைத்துட்டாரு. பார்த்தீங்களாங்க, பெருமை இருக்கக்கூடாதுங்க, மற்றவர்களை தாழ்மையாக பேசக்கூடாது. பெரியமானவர்களே, எப்பவுமே நம்ம தாழ்த்தி 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 நம்மை தாழ்த்தி இருக்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன தராருங்க? கிருபை அளிக்கிறார். நீங்களும் தாழ்மை உள்ளவளாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெருமை இருக்கக்கூடாது. சில பேர் நகை போட்டு, ஒரு ஆள் செக்ரட்டரியேட் வந்தான். செக்ரட்டரி வந்து என்ன பண்ணான்னு தெரியுங்களா? இந்த கை கூட்டை வச்சு 4 வாட்டி மூஞ்சியை தொடச்சுங்கிறான். எல்லாம் பார்க்குறாங்க ஆஃபீஸில் வந்த ஆளு 4 வாட்டி மூஞ்சில் என்ன யாருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, மூஞ்சில் ஒன்றும் இல்லை, அந்த விரலில் 4 மோதிரம் போட்டுங்கிறான். இந்த 4 மோதிரம் காட்டுறதுக்கு இப்படியே தொடச்சுங்கிறான். பெருமை தானே இது? ஒரு அம்மா அடிக்கடி இஞ்சின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா 3 பல்லு தங்கத்தில் கட்டியிருந்தாங்களாம். அந்த 3 பல்ல காட்டுறதுக்குன்னே அவங்க அடிக்கடி இஞ்சி வாங்க போனேன், இஞ்சி கிடைக்கல, இஞ்சி இல்லாமல் இஞ்சி இல்லாமையே குழம்பு வச்சுட்டேன். ஏதோ தகராறுல அவங்க வீட்டுக்காரர் ஒரு உத விட்டாரா, 3 கல் உடச்சிக்கிச்சு. அன்னிலேருந்து இஞ்சியே எடுக்கிறது இல்லை, சுக்கு சுக்கு வாங்க போனேன், சுக்கு கிடைக்கல, சுக்கு இல்லாமல் காப்பி போட முடியல. சுக்குன்னா வாய் மூடிக்குவோம், தெரியாது பல்லு. அதுபோல பெருமை இருக்கக்கூடாதுங்க. அவர் தாழ்த்தினார். அல்லேலூயா. அவர் தாழ்மையாக இருந்து, ரொம்ப சிம்பிளாக இருந்து, அவர் ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களுக்கு போய் ஊழியம் செஞ்சார். பெரியமானவர்களே, ஜனங்கள் நடுவில் துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிபல சொன்னாரே. துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிபல சொன்னாரே. உண்மை போலவே பிறனை நேசி என்ற அருள்மொழி தந்தாரே. உன்னை போலவே பிறனை நேசி என்ற அருள்மொழி தந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாடல் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோங்க. நல்ல நேர்த்தியான ஸ்டுடியோவில் கேளுங்கள். இந்த பாடல் இதில் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கீழே விற்பனைக்கு இருக்குது, 50 ரூபாய் வாங்கி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய சாட்சி புத்தகம் இருக்கிறது, வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அதுபோல் ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். பெரியமானவர்களே, தன்னை தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார். சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினால், ஆகினாலே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கர்த்தர் அவர் பெற்றுக்கொண்டார். வரலே சொல்லுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, பூட்டப்பட்ட கதவுகள் மத்தேயு 28:9 ஒருத்தர் வாசிப்போம். பிரியமானவர்களே, மத்தேயு 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை. பாருங்கள் பிரியமானவர்களே, வாழ்க என்று சொல்ல ஆண்டவர் பாருங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் செய்யற காரியம் வாழ்க. அல்லேலூயா. வாழ வைக்கிறவருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தில் வாழ்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உயிர்த்தெழுதல் நாள்ல சொல்லிக்கிறேங்க வாழ்கன்னு சொல்லிட்டு, உங்க வார்த்தையின்படி கர்த்தர் வாழ வைப்பார். ஆமென். வெளியிருக்கிறவங்களாம் வாழ்கன்றாங்க. எதுக்கு தெரியுமா? ரேஷன் கார்டுக்கு, ரோடுக்கு, எருமாடுக்கு வாழ்கன்றாங்க. எருமாடுக்கு லோடுன்னு தர்றாங்க, வாழ்கன்றாங்க. கொடியை பிடிச்சிக்கிட்டு ரோடு போட்டால் வாழ்கன்றாங்க, போடுறது முன்னாடின்றாங்க. ரேஷன் கார்டுக்கு வாழ்கன்றாங்க. ஆனால் நாம் எதுக்கு வாழ்கன்னு சொல்கிறோம்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னார், உங்களை வாழ வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. உங்களை வாழ்கன்னு சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாழ்கன்னு சொல்கிறாரு. பெரியமானவர்களே, வாழ்க்கையில் பயந்து போய் கடன் பிரச்சனை நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இந்த காலவெளியில் வந்திருக்கிறான். பெரியமானவர்களே,
நல்ல எதிர்காலம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பயத்தின் நடுவில் இருக்கலாம். அப்படிதான் இருந்தாங்க பிரியமானவர்களே 12 சீஷர்களும். ஒருத்தர் காலி ஆயிட்டாருங்க. ஒருத்தர் காலி ஆயிட்டார். 30 வெள்ளிக்காய் ஆசை வைத்தான் யூதாஸ், முத்தமதால் உத்தமரை காட்டி கொடுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 30 வெள்ளிக்காசுக்காக உத்தமரை என்ன பண்ணான்? யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்துட்டான். அவன் ஒருத்தன் கழிஞ்சு போயாச்சு. மிச்சம் 11 பேர் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க, கதவை சாத்திக்கிட்டு வெளியே வராதவர்களுக்கு. அதன் நடுவில் போய் ஆண்டவர் நின்றார். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் என்றார், வாழ்கன்னு சொன்னார். இன்னைக்கு இந்த காலவெளியில் பல நெருக்கங்கள் மத்தியில், சுற்றிலும் எதிரிகள் மத்தியில், சத்ருவின் மத்தியில் நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தனித்திருக்கலாம். உங்களை சூழ்ந்து உங்களை குறித்து குற்றம் சொல்லுகிற ஜனங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. பயப்படாதிருங்கள். உங்களோடு இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. எதற்கும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கேன்னு சொன்னார். நீங்கள் சொல்லலாம் பிரியமானவர்களே, ஐயோ கர்த்தர் என்னை கைவிட்டாரேன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் பிரியமானவர்களே. கைவிடப்படவே சியோனோ என்ன சொல்லுகிறாள்? ஏசாயா 49:14 கர்த்தர் என்னை மறந்தார், என்னை கைவிட்டார்னு சொல்ல இல்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. ஆண்டவர் சொன்னார். மறக்கிறதில்லை பெரியமானவர்களே. ஆண்டவர் ஒருபோதும் ஒரு நாளும் மறக்கிறதில்லை. 1961 வருஷம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை நான் பிறந்தேங்க. இப்படி பிறந்து என்னோடய வாலி வயசில் ஒரு வேலையும் கிடைக்காம, நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருந்தேங்க. ஒரு சாமியார் தான் எனக்கு கிடைச்சாருங்க. அந்த மாதிரி வேலையில் ஒரு சாமியாருக்கு சிஷியனாக மாறி இந்த மாதிரி மாறினேங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் நான் தாங்க. சில இடங்களில் இதை காட்டினவுடனே கும்பிடுறாங்க. ஒரு அம்மா தொட்டு கும்பிட்டாங்க. அம்மா இதில் இருக்கிறது நான் தான்மா அண்ணன், என் பேரை மாறிக்கிறேன், இன்னொரு வாட்டி கும்பிட்றாங்க. எதை கும்பிடணும், என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது பெரியமானங்களே. ஆண்டவர் நாம இப்படிதாங்க. இப்படி பூசாரி வேலை பண்ணிட்டு மந்திரிச்சிட்டு இருந்தேங்க. என்னையே சனியம் பிடிச்சிங்குது ஜாதகத்தில். என்கிட்ட கொஞ்சம் பேர் மந்திரிச்சிட்டு வருவாங்க. எப்படி இருந்திருப்பேன் பாருங்க பெரியமானுங்க. அப்போ தான் ஒரு நாள் ஒரு வயசான பாட்டி மூலயமா நான் கேள்விப்பட்டு, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு ஒரு சபைக்கு நான் போய் பின்னாடி உட்காந்துட்டு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். நான் ஆண்டவர் அந்த செய்தி மூலிமா, இன்றைக்கு நீ மரித்தாயானால் உன் ஆத்மா எங்கே போகும்? அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த சரக்கு எல்லாம் தெரியும், மற்றதெல்லாம் தெரியும். எங்கெங்கே போனோம், உதயம் தேட்டருக்கு எப்படி போனோம் எல்லாம் தெரியும். சினிமா பார்த்துட்டு எப்படி வீட்டுக்கு வரணும் அதெல்லாம் தெரியும். ஆனால் எங்கே போவாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு, இல்லைங்களா? யோசித்து பாருங்கள் பெரியமானுங்க. அன்றைக்கி தான் சத்தியத்தை கேட்டேன். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எது கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு ஒரு பரம பாக்கியம் ஒன்று கிடைக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டு அவர் உண்டாக்கி வைத்தார். அல்லேலூயா. அவரை சிம்பிள் சாதாரணமாக விசுவாசித்தா போதும் பெரியமானவர்களே. அவரை ஏற்றுக்கொண்டால் போதும் பெரியமானவர்களே. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் பெரியமான. இந்த நாளை தவறு விட்டுட்டா இன்னொரு நாள் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு சகோதரர் சொன்னார். அந்த சகோதரர் பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவங்க இருந்தாங்க. அந்த வீட்டில் அடிக்கடி போவார், ஜோம் பண்ணிக்குவார். இவங்க பிரச்சனைக்கு அவங்க ஜோம் பண்ணவங்க சோகமாயிருவாங்க. அவங்க மட்டும் இந்த உலகத்தில் கிடைக்கிற நன்மைகள் மாத்திரம் உபயோகப்படுத்திட்டு இருந்தார். இருதயம் கடினம். ஆண்டவர் ஏற்றுக்கிறதுல அவங்க சாமியை நம்ம கும்பிடுறது. சாமியில் கூட அவங்க சாமி இவங்க சாமி இருக்கிறது ஒரே சாமி தான். அவர் உண்மையானவர். அல்லேலூயா. நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உயிரோடு எழுந்தவர், சரித்திரபூர்வமானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை விட்டுட்டார். கடினமான இருதயம். இன்னைக்கு கூட வந்திருக்கலாம், இன்றைக்கி பண்டிகைக்காக நீங்கள் வந்திருக்கலாம் பெரியமானங்களே. இன்னும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் நாள் தள்ளி தள்ளி போகலாம் பெரியமானங்களே. ஆனால் பாருங்கள், ஒரு நாள் எங்கேயோ ஒரு கோயிலாண்டு, ஒரு பிள்ளையார் கோயிலாண்டு போய் பால் கொடுத்தாங்களாம். அபிஷேகம் பண்ண பால் இதை குடிச்சிட்டு இருந்தாராம். தீர்த்தம் குடிச்சிட்டு போனாராம். அன்று என்ன நடந்தது பாருங்கள். அவங்க ஒரே ஒரு பையன் ட்ரெயினில் போகிறப்போ அது தொங்கிக்கிட்டு போனாலாம். தள்ளி போஸ்டர் அடித்து மறித்து போயிட்டான். ஒரே பையன் இறந்தது. மனம் உடைந்தான், வேதனை அடைந்தான் அந்த சகோதரன். இன்னும் அதுலேருந்து மீள முடியல வேதனையிலேருந்து. இப்போ ஆண்டவர் முழுசமாக ஏற்றுக்கிட்டு அவர் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற இந்த நல்ல தெய்வத்தை இன்றைக்கே பற்றி கொள்வாயானால் ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை பாதுகாப்பார். உன்னையும் காப்பார், உனக்குண்டான எல்லாவற்றையும் காப்பார் ஆண்டவர். அல்லேலூயா.
காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு வரளித்த ஆசீர்களை எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். உனக்கென்றும் அதை எண்ணிப்பார், உனக்கென்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அல்லேலூயா. அன்னைக்கே ஆண்டவர் ஏத்துட்டு இருந்தா அந்த தீங்கு நேர்ந்திருக்காது பிரியமானவர்களே. அதான் சொன்னார் ஆண்டவர். கழுதையின் மேல் பவனி வந்த ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை அறிந்திருந்தாயனால் நலமாயிருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பற்றிக்கொள்ளுங்கள் ஆண்டவரை, உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள், விட்டாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான். ஆண்டவர் நான் அன்னைக்கு பற்றிக்கிட்டேன். கர்த்தர் இப்படி இருந்த என்னை இப்படி மாற்றினார். இந்த 20 வருடங்களாய் 21 வருடங்கள் என்னோடு கூட வந்து கர்த்தர் நடத்தி வருகிறார். பாருங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். பெரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட வருவார் பெரியமானவர்கள். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் பெரியமானவர்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களோடு, எம்மா ஊர் சீஷர்கள் 2 பேர் வேதனையோடு நடந்து போனாங்க. இன்றைக்கும் வேதனையோடு நடந்து வந்திருக்கலாம் பெரியமானவர்களே, ஆனால் உங்க கூடவே கர்த்தர் நடந்து வரார். ஆமென். வழியில பேசிக்கிட்டே வராரு. எங்க போறீங்க துக்கமாக்கமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. எருசலேம்ல எவ்வளோ பெரிய அமக்கள் நடந்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சிறுவில் அறிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டே போகிறப்ப பாருங்க, அவர் வீட்டுக்குள்ளே போய் உள்ளே வந்து அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்துட்டு கையை காட்டுறார். 2 கை ஆணி அடித்தது. அல்லேலூயா. இது 2வது சாட்சி. சேவகர்கள் ஒரு சாட்சி, எம்மா ஒரு சீஷர்கள் சாட்சி. அவர் உயிர் தெழுந்து வந்ததுக்கு. ஆமென். தொட்டு பாருங்கன்றார். ஆவியின் சரீரமாக இருக்கிறேன், நான் ஆவி கிடையாது, உயிர் உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதேமாரி சாப்பிட்டார் ஜனங்களோட. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40 நாள் தம் சீஷர்களோடு இருந்தார். ஆமென். பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 4லேருந்து நீங்கள் இப்போ 8 வரைக்கும் படித்து பார்த்தீர்களானால் அங்கே பாருங்கள், முதலாவது கேபாவுக்கு தரிசனமானார், 12 பேருக்கு தரிசனமானார். அதன் பிறகு 500 பேருக்கு ஒரே நேரத்தில் தரிசனமானார். அதில் கொஞ்சம் பேர் கண்ணை மூட்டாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பவுல் எழுதுறார். ஒரு எல்லையே சொல்ல மாட்டவருக்கு உண்மை பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தரிசனமானார். அதன் பிறகு தான் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இன்றைக்கு அவருடைய கல்ற மாற்றம் திறந்திருக்குது பிரியமானவர்களே, திறந்தே இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது, ஆண்டவர் பழி வாங்காதவர், நம்மளை கொல்லாதவர். ஆமென். நமக்கு இரக்கம் காண்பிக்கிற கர்த்தர். அண்ணாவும் காய்வாவும் அவர்கள் செய்த ஆலோசனை சங்கத்தில் செஞ்சது தில்லுமுள்ளு வேலை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும்.
ஆனால் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்த பிறகு இந்த அண்ணா காய்பா அவரோடு கூட இந்த சங்கத்தாரெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது பெரியமானுக்களே. அவருடைய பலகைகள்லாம் தள்ளப்படுகிறது, ஆசனங்கள்லாம். மரியாள் ஒரு ஜெபம் பண்ணி ஒரு பாட்டு பாடுறாங்க. லூக்கா 1:51-52 பலவான்களின் ஆசனங்களை எல்லாம் தள்ளுவார் அவர். ஆமென். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துவார் ஆண்டவர். அதனால தான் உயிர் தெழுந்தார் ஆண்டவர். இன்றைக்கு தாழ்மையாக இருக்கலாம் பெரியமானுக்களே, ஆனால் அவர்கள் அக்கிரமம் செய்து என்ன செய்தார்கள்? இவரை ஒழிச்சு கட்டிட்டோம்னா நம்ம வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் இன்னைக்கு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க இதை ஒழிச்சிட்டா நம்ம பெருசாகிடும்னு சொல்லிட்டு. ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார், ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார். சிம்பிள் சாதாரண நர்சரி ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு என்ன திரும்ப பண்ணுவார் அவர்? குட் ஃப்ரைடே வந்த உடனே உலகமே லீவ் விடுது குட் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஸ்கூல் வைப்பார். அவர் இப்படியே ஸ்கூல் வச்சு அப்படியே மறக்க வச்சிருவார். அவர் பூனை கண்ணை முன்னா இருட்டாக தெரியுமா? மறக்க வச்ச முடியுமா? கொஞ்ச நாள் 2-3 வருஷம் பண்ணார். அப்புறம் அந்த யோசனை மண்டையிலேருந்து தானே வந்துக்குது. ஒரு பெரிய வியாதி ஒன்று வந்துச்சு, தலை மாத்திரம் பெருசாகிக்கினே போகுது. 3 லட்ச ரூபா மேலே 4 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க. கட்சியில் செத்து போட்டார். அவர் செத்து போயிட்டார். இன்றைக்கி எதாவது பண்ண முடியுமா? இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்ன ஆவான்? நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போட்டு விடும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகாதென்று தள்ளின மூளைக்கல் அவர். அவர் இருந்தால் தாங்க நடக்கும் விஷயம். அல்லேலூயா. எங்கே எடுத்தாலும் அவர் ஆதாரம் இன்னைக்கு இருக்கிறார். கேரளாவில் அவருடைய சீசன் 12 சீசரில் ஒரு சீசன் கையை போட்டு விழாவில் கையை போட்டு உண்மைதான் கையில் விரலை போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் இங்கே கேரளாவுக்கு வந்தார். வந்துட்டு சென்ட் தாமஸ் மவுண்டில் அவர் தங்கி இருந்தார். அவர் தங்கி இருந்துட்டு அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து நேராக பீச் வரைக்கும் நடந்து போவார். நடந்து போகிற ரூட் அது தாமஸ் ரோடு. அது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோட். பின்னாட்டில் அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோட் பேர் வச்சாங்க. மவுண்ட்டை சேர்த்து மவுண்ட் பிரபு. ஆனால் என்னாச்சுன்னா அது அண்ணா சாலைன்னு மாற்றினாங்க. எதில் கழட்டணுமோ கழட்டி பார்த்தாங்க. எப்படியாவது இருட்டடிப்பு பண்ணணும், மறைக்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கேரளா ஜனங்கள் பாருங்கள், நம்மளை மாதிரி விபூதியெல்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த சந்தனத்தை வச்சு நடுவில் ஒரு குங்குமம் போட்டு வைப்பாங்க. என்ன குறிக்கு தெரியுங்களா? அது அந்த சத்தியத்தை குறிக்குது. மரத்தில் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அந்த மரத்தை அரைச்சி பவுடர் தான் சந்தனம். அதில் மரத்தில் அரையப்பட்ட ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார். அதான் சந்தனத்துக்கு நடுவில் குங்குமம் போட்டு வைக்கிறது. உண்மை இதுதான், சமாச்சாரம் இதுதான். அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் உயிர் தெழுந்தார். இவங்க நினச்சாங்க இதோட சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், கதை இப்படி மாறி போச்சு. உயிர் தெழுந்த உடனே அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். இன்ன பூதகணங்கள் இடி ஒளி கண்டு நடுங்கி முழங்குகிறார். இன்ன பூதகணங்கள் இடி ஒளி கண்டு நடுங்குகிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்யலாம் பெரியமான்களே. இயேசு கிறிஸ்து விரோதமாக தீங்கு செய்தார்கள். இவரை கல்லறையில் போட்டு மூடிட்டு நம்ம பொழைச்சிக்கலாம்னு நினச்சாங்க. 3 நாள் தான் அவர் வெளியே வந்துட்டார். இப்போ இவங்க கல்லறைக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு தேடுறாங்க. இப்போ இவங்க பைபிளில் ஒரு இடத்துல ஒருத்தர் ஊதுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஊதிட்டார். தெரியுமா உங்களுக்கு? 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 41 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ஒருத்தர் இருக்கிறாரு. அதே நேரத்தில் அதோனியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டார். பாருங்கள் பிரியமானவர்களே, 41ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்பொழுது அந்த என்னாச்சுன்னா விருந்து கொண்டாடி அதோனியா ராஜாவாகணும். யாருக்கு முன்னாடி? சாலமோனுக்கு முன்னாடியே ராஜாவாகணும்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாகணும்னு சொல்லிட்டு எக்காலம் ஊதுறதுக்கு ரெடி ஆகுறான்.
அதுக்கு முன்னாடி இன்னொரு சவுண்டு அங்கே வருது. நல்லா சிக்கன் 65 சாப்பிடும்போது அங்கே ஒரு சவுண்டு கொயங்கன்னு ஊதுது. அது என்னையா நகரத்தில் ஒரு சத்தம்னா, உங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஊதி ராஜாவாயிட்டார். அது யார்? அது சாலமோன். ஓடி போகிறான். ஒரு டாக்டர் ஒருத்தர் குதிரை வளர்த்தார். குதிரைக்கு வயிற்று வலி வந்துடுதுங்க. எடுத்தும் போய் ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்தவொடனே அவர் செக் பண்ணி பார்த்து தட்டிலாம் பார்த்துட்டு, இந்த மருந்தை கொண்டு போய் கொடுப்பா, குதிரை நல்லாயிடும்னு சொன்ன உடனே, எப்படிங்க கொடுக்குறது மருந்து குதிரைக்கு? குழந்தையே மாத்திரை சாப்பிட்ணுன்னா வாய் திறக்க மாட்டேங்குதுன்னு கேட்ட உடனே ஒரு பைப்பு ரெடி பண்ணி அந்த மருந்து அந்த பைப்பில் போட்டு ஒரு பகுதி குதிரை வாயில் வச்சுட்டு இன்னொரு பகுதி உங்கள் வாயை வச்சு ஹூ அப்படின்னு ஊதுனா உள்ளே போடுங்கன்னு சொன்னார் அவர். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இவர் பைப்பு ரெடி பண்ணி மருந்தெல்லாம் பைப்புக்குள்ளே கொட்டி, குதிரை வாயை கொஞ்சம் துறன்னு சொல்லி குதிரை அந்த பைப்பை மெதுவாக அலக்கா வச்சு இவர் இப்போ ஊதணும். காற்றெல்லாம் ஃபுல்லாக இழுக்கிறது. வாயை திறந்து காற்றை இழுக்கிறார். வாயை கிட்ட ஆண் ஊதி வர்றாத எதிர்பாராத விதத்தில் அதுக்கு இரும்பல் வந்துடுது குதிரைக்கு. அது என்ன பண்ணும் பாவம்? அது ஹூன்னு சொல்லிச்சு பாருங்க. இவர் ஊத்துன வாய் திறக்கிறதுக்கும் அது ஹூன்றதுக்கும் மருந்து இவன் வயிற்றுக்கு வந்துடுச்சு. இவன் நல்லா வாய் திறந்தா பாருங்க, வயிற்றுக்கே போடுது மருந்து. அது போல அண்ணாவும் காய்பாவும் இவரை தூக்கி உள்ளே போட்டுருவோம், பொய் சாட்சிகள் ஏற்படுத்தின்னு சொல்லிட்டு அப்படி ரெடி பண்ணி அவங்க ஜம்முன்னு இருந்தாங்க. நல்லா இனிப்பெல்லாம் சாப்பிட்டு நல்லா கொண்டாடி இருப்பாங்க. 3ஆம் நாள் அதிரடி அவங்க ஓடுறாங்க. இப்போ எங்கே ஒழிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார் வெளியே. ஒரு எல்லை சொல்லுமா, என்னைக்கு மற்றவங்களுக்கு தீமை செய்கிறோமோ அன்னைக்கு அவங்களுக்கே திரும்பிடும் அது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்களா உத்தமமாக இருக்கும் பொழுது, கர்த்தரை மாத்திரம் பின்பற்றும் பொழுது, அவருக்கு முன்பாக குற்றமற்ற மகளாய் குற்றமற்ற மகனாய் நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் அப்படியே திரும்பி அந்த பக்கம் போயிடும். பெரியமானங்களே, சாதாரணமாக இருக்கக்கூடாது. நீங்கள் உயிர் உள்ள பிள்ளைகளாய் துடிப்புள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். பெரியமானங்களே, அமாவாசை நாட்களில் தான் ஜெபம் மந்திரம் பண்ணுவாங்க. கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக பண்ணுறாங்களாம். இப்போல்லாம் நடக்குது சமாச்சாரம். ஜெபிக்க ஆரம்பிச்சிங்களா, நாளைக்கு அமாவாசைன்னா அவன் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவான் அந்த ஒர்க்கெல்லாம். இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும், ஜெபம் போட்டுடணும். இங்கே எங்கேயும் மந்திரம் நடக்கக்கூடாது. எல்லா குட்டி பிசாசுகளை இயேசுவின் நாமத்தால் கட்டுறேன்னு சொல்லிட்டீங்களாம், அவன் கூப்பிட்டு பார்ப்பான். ஒன்று வரதை சீப்போன்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணி போடுவான். உங்கள் ஏரியாவில் மந்திரவாதியாக இருக்க மாட்டான். கரெக்டு தானேங்க? நீங்கள் நல்லா தூங்குனீங்கலாம், அந்த மந்திரவாதி இனப்பெருக்கம் செய்வான். நிறைய மந்திரவாதி உண்டாவான். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. பண்ணுற ஜெபம், அடிக்கிற அடின்றது ஜெபம், அங்கே பிசாசு கிரியா இங்கே இருக்கக்கூடாது. சத்ரு வல்லமை இங்கே இருக்கக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். படுத்தா கருப்பாக வந்து நிற்குது, இந்த பக்கம் போகுது வருது, இந்த பேச்சே இருக்கக்கூடாது. ஆண்டவர் வரணும் கனவுல. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்து பக்கத்தில் நிற்கணும். எத்தனை பேருக்கு கண்ணு முன்னா கருப்பாக வந்து நிற்குது? ரொம்ப பேருக்கு ரொம்ப சாதாரணமாக வந்து நிற்கும். அது ரொம்ப ஃப்ரெண்டு இல்லைங்களா, ரொம்ப ஃப்ரெண்டாக அதை இது பண்ணுறது, அதெல்லாம் பக்கத்தில் வந்து நின்றுக்குது. அது எதிர்த்து இல்லைங்கள், அப்பொழுது அவனை விட்டு ஓடி போவான். ஆமென். எழுந்தார் ஆண்டவர், எல்லாம் பிச்சின்னு ஓடிடுது. பேய்ங்கெல்லாம் மரண அதிகாரி, பாதாளத்துக்குரியவன், மரணத்துக்கு அதிகாரி, எல்லாரையும் அடித்து அவன் கையில் இருக்கிற சாவி கொத்து லபக்குன்னு புனிங்கிட்டார் ஆண்டவர். பாதாளத்துக்கும் மரணத்துக்குரிய திறவுகோள்களை நான் வச்சுங்கிறேன்னு சொன்னார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரியமானவர்களே, சும்மா அவங்க வீட்டுக்காரர் குடிச்சிங்கன்னா இருக்கிறாங்களா, போடுங்க முட்டி. ஆண்டவரே, நீர் கொடுத்த என்னுடைய சொந்த சரீரம் இது குடிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நல்ல உயிர்த்தெழுந்த வல்லமையில் நிரம்பி ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் குடிகார கணவர் மனம் திரும்புவார். உங்கள் பிள்ளைங்க பீடி சிகரெட் குடிக்கிறாங்களா, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்களா? பொம்பளை பிள்ளைங்க கூட அடங்காது. சாப்பிட சொன்னால் கொஞ்சோண்டு சாப்பிடும். பிஸ்கெட்டும் அது கிளி மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிட்டு ஒல்லியாக இருக்கும். அது ஜெபம் பண்ணி தலையில் கை வச்சு சாப்பிடும் நல்லா. உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஜெபம் தான். நீங்கள் அதட்டினீங்களா பிசாசு ஓடிடும். என்னை யாரும் அதட்டுறதில்ல, அதான் அவங்க வீட்டிலே ரொம்ப நாளாக இருக்கிறேன் நான். பேய் ஸ்டேட்மெண்ட் அது. சும்மாவே சொல்கிறது. ஆண்டவரே, நான் எதற்காக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம், என்னை எடுத்துக்கணும். எதற்கும் பிரயோஜனம் இல்லையா? என்ன ரேட்டு தெரியுமா? ஒரு கிட்னி என்ன ரேட்டு தெரியுமா? கண்ணு என்ன ரேட்டு? ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா?
ஒரு கண்ணு எவனோ ஒருத்தன் கிட்னிலாம் விற்றுட்டு ஐயாம மாறிக்கிறான் பேப்பரில். ஏகப்பட்ட கோடி ரூபாய் எல்லாரும் கிட்னி விற்றுட்டுக்கிறான் வெளிநாட்டுக்கு. சொல்லுவீங்களா அன்வல் பட்டு, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் வெறுமையான தூசி ஆண்டவரே. இனி அப்படி சொல்லாதிருங்கள், நீங்க தான் பெரிய ஆளுங்க. கரங்களை தட்டுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆதாரிக்கிறேன்னு சொல்லி ஜோர கை தட்டுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஆண்டவர், அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் கூடவே இருப்பார். பெரியமானவர்களே, உங்களை விட்டு விலக மாட்டார். பெரியமானவர்களே, இன்றைக்காவது ஒப்பு கொடுத்து, இனி நான் டிவியில் உட்கார்ற நேரத்தெல்லாம் ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுப்பேன். ஒரு தீர்மானம் எடுத்துங்க. நீங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இன்னைக்கு ஈஸ்டர் அன்றைக்கி நான் தீர்மானம் பண்ணுறேன், டிவியில் உட்கார மாட்டேன், நான் மற்ற பிள்ளைங்களோட பேச மாட்டேன், தேவையற்றதை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுங்க. பெரியமானவர்களே, ஜெபம் பண்ணுவேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மனைவி பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரியமானவர்களே, முட்டி போடுங்க, ஒப்பு கொடுங்க. பெரியமானவர்களே, நாட்களை தள்ளி கொண்டு அப்படியே ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் மட்டும் குடும்ப ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்காதீர்கள். சகோதரர்கள், நீங்கள் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுங்க. 2 பேரும் ஜாயின் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன். ஒரு சகோதரன், மிலிட்டரியிலேருந்து ரிட்டையர் ஆன சகோதரன் பாருங்க, எத்தனையோ நாள் சொன்னாங்க ஆலயத்துக்கு வருவாங்க, ஆனால் அவனுக்கு கம்மி ரேட்டில் ஒஸ்தி பிராந்தி கிடைக்கும். ஏன்னா மிலிட்ரியிலேருந்து வந்தார். அவர் சர்ச்சுக்கும் போவார், கொஞ்சமும் குடிச்சிக்குவார், அவர் வியாபாரமும் பண்ணுவார், அவர் கம்மி ரேட்டில் பிராந்தி கொடுக்கறது. எத்தனை நாள் ஆண்டவர் பொறுத்திருப்பார் பாருங்கள். பெரியமானவர்களே, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினமாக்கி கடைசியில் ஒரு நாள் சடிதிலே சகாயம் என்று நான் நீதிமொழிகள் 29:1 அப்படி சொல்லுகிறது. பெரியமானவர்களே, ஒரு ரோட்டில் ஒரு நாள் அடிபட்டு அவன் குடி போதையில் ரொம்ப எத்தனையோ மணி நேரம் கேட்பாரற்று கிடந்து கடைசியில் கொண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டு செத்து போயிட்டான். பெரியமானவர்களே, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து 12 சீஷர்கள் அவரை கண்ட மாத்திரத்தில் அவர் பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டு அவர் பாதங்களை தொழுதார்கள், தழுவினார்கள். அப்படி செஞ்சோம்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவார். பெரியமானவர்களே, இந்த மாலை வெள்ள கூட, இந்த கால வெள்ள கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு இந்த கால வெள்ள தேவனுக்கு படுத்தா கெட்ட கனவு, நிம்மதி இல்லைங்க, பயமாக இருக்குதுங்க, பயந்து நடுங்கிட்டு இருக்கிறேன், கடன் பிரச்சனை, பயங்க, தூக்கம் வரல, எத்தனை பேர் சொல்கிறீங்க? பெரியமானவர்களே, எத்தனை பேர் இன்னைக்கு நான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு அந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உன் கையை உயர்த்து காட்டுங்க பார்க்கலாம், கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இன்னும் வேறு யார் இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்துங்க, மாத்திரம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். பயத்தை உண்டு பண்ணும் பிசாசு, தற்கொலை பண்ண தூண்டும். பெரியமானவர்களே, கோபத்தை, அடிக்கடி கோபம் வருதா வீட்டில்? எதுக்கு எடுத்தாலும் கோபம். ஒரு கரண்டி விழுந்தாலே ஒரு கோபம், கரண்டி முழுங்குற மாதிரி கோபம் வரும். இன்னும் வேறு யாருக்கு இருக்குது? எழுந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரமான வேலை. பெரியமானவர்களே, இன்னும் வேறு யார் நிற்கிறீர்கள்? இந்த சைடு யாருக்கு உண்டு? பெரியமானவர்களே, ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க, ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. பெரியமானவர்களே, இன்னும் ஒரு நிமிஷம். தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. இன்னும் வேறு யாருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது? முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. புதிதாய் வந்தவர்கள் புறப்பட்டு வாங்க. பெரியமானு வாங்க, ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் முறிப்பார். பெரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேல் பாயம் இப்பொழுது பாய போகிறது. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க நின்னவங்க சீக்கிரம் முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா, அம்மா சீக்கிரம் வாங்க, முன்னாடி வந்துருங்க, வந்துருங்க. ஜெபம் பண்ணும். புதிதாய் வந்தவர்கள் வேற எத்தனை பேர்? முன்னாடி வாங்க. மற்றவங்களாம் அப்படியே பின்னாடி எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம், பின்னாடி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களாம் விசுவாசிகள் எழுந்து நில்லுங்கள், இவர்கள் முன்பதாக வரட்டும். எழுந்து நில்லுங்க, கொஞ்சம் இடம் விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை என் மேல் இறங்கட்டும். அடிக்கடி கோபம் வருகிறது, அடிக்கடி எரிச்சல் வருகிறது, அடிக்கடி எனக்கு கெட்ட கனவுகள் வருகிறது. எப்போ பார்த்தாலும் அந்த குறிப்பிட்ட கனவு கருப்பா வர்றது, வேதனைப்படுத்துறது, காலம் முறுக்கிறது. இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். கர்த்தர் அழிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் எத்தனை பேர் இருக்கிற? சீக்கிரம் முன்னாடி வாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுப்போம் எல்லாம் அந்த விசுவாசிகளுக்கு. இந்த சகோதரர் கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. நன்றி, நன்றி, நன்றி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, சர்வவல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த அசுத்தாவின் கிரியைகளை உடைக்கிறேன் இப்பொழுது, உடைக்கிறேன் இப்பொழுது, நிர்மூலமாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாருக்குள்ள பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியே வருவதாக, வெளியே வருவதாக. வஞ்சிக்கிற பிசாசே, ஒளிஞ்சிருக்கிற பிசாசே, வஞ்சிக்கிற அவர் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற எல்லா செத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருவதாக. வா வெளியே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வா வெளியே. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் இப்பொழுது,
சுட்டரிக்கிறேன் இப்பொழுது. சத்துருடைய வல்லமைகளை எரிக்கிறேன் இப்பொழுது. நிர்மூலமாக்குகிறேன். திரும்பி வரக்கூடாத இடத்துக்கு உங்களை அனுப்புகிறேன். திரும்பி வரக்கூடாத இடத்துக்கு உங்களை கட்டி நான் அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya, ஹalleluya. நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவளைக்காய் ஸ்தோத்திரம். இப்படி உயிர் தெழுதல் வல்லமை ஒவ்வொரு மேல் இறங்குவதாக. தாழ்மை, அன்பு, கிருபை, பக்தி, ஜெபிக்கிற ஒரு ஆவி பற்றி பிடிப்பதாக. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் கொண்டு பயன்படுத்துவீராக. உங்கள் குடும்பங்களை சமாதானம் பெருகுவதாக. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.